Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொறுன்னு உளுந்து வடை சோடா இல்லாம எப்படி ரெடி பண்றது, அப்புறம் மூணு வகையான சட்னி எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நான் காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உளுந்தை ஊற போட்டுட்டு அது ஊற நேரத்துக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உளுந்தில் இருக்க டஸ்ட்லாம் போகணுங்கிறதுக்காக ஒரு 3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிக்கிடலாம். இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் புளிச்சாறு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி, தேங்காய் பூ எடுத்திருக்கேன், உப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 7 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ மிளகாயிலையும் இஞ்சிலையும் உரப்பு இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கடாயில் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாயையும் இஞ்சியையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதங்க விடணும். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிறதுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு புதினா நீங்கள் அதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கருவேப்பிலை ரொம்ப நல்லது. ஸோ இந்த சட்னி நீங்கள் டெய்லியும் செஞ்சு சாப்பிட்டா கூட உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம், அந்த சூடு போகிற வரைக்கும். மிக்சியில் நம்ம சூடாக போட முடியாது அதனால. ஸோ இப்போ ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக புளிச்சாறு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நல்லா சாஃப்டாக அரையணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா அரையும். ஸோ நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காய சட்னி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பு நல்லா சூடானதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, அப்புறம் கடுகு, இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், வெங்காய சட்னிங்கிறதால நிறைய எடுத்துருக்கோம். அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதே மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ லாஸ்ட்டாக புளிச்சாறு அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு புளிச்சாறு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அரைஞ்சதுக்கப்புறமா இப்போ வெங்காய சட்னியில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வெங்காயத்தில் நிறைய தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால இல்லை தண்ணி ஊற்ற வந்து தேவையில்லை. இது உண்மையாக ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டான பிங்கிஷாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து புதினா மல்லியெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் துருவுன தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து சட்டியில் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் வந்து நான் காட்டலை, பட் வந்து ஃபஸ்ட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா போட்டுட்டு அப்புறம் இஞ்சியையும் போட்டுக்கலாம். ஸோ இதை கொஞ்சமாக வதக்கணும். ஸோ இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வெட்டி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்க புதினா மல்லி இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு திங்ஸையும் போடும்போது நம்ம நல்லா வதக்கினா தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா தக்காளிலே வந்து நிறைய தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி புளிச்சாரும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி தக்காளிலே கொஞ்சம் புளிப்பு வந்து இருக்கும். ஸோ இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் தண்ணி ஆட் பண்ண வேணான்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 வகையான சட்னியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து கருவேப்பிலை சட்னி. ஸோ ரொம்ப வந்து உடம்புக்கு ஹெல்தி, இது டெய்லியும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து வந்து இது வெங்காய சட்னி, லைட்டாக பிங்கிஷாக இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி, சிம்பிளாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. அதே மாதிரி இது வந்து தக்காளி சட்னி. ஸோ இதை புதினா ஆட் பண்ணனால லைட்டாக க்ரீனிஷாகவும் ரெட்டாகவும் வந்து இருக்கும். ரொம்ப ரெட்டாக இருக்காது, லைட்டாக க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 சட்னியையும் உளுந்து வடைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, போண்டா, வடை, மசால் வடை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி தோசை, இட்லி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து வடைக்கு ஊற போட்ட உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இது மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ இதில் உளுந்து வந்து நம்ம நல்லா ஊற போடணும். ஒழுங்காக ஊற போடலை அப்படின்னா நம்மளுக்கு மொறுமொறுன்னு வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சோடா கூட போட தேவையில்லை, மொறுமொறுன்னு அழகாக உளுந்து வடை வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நல்லா ஊற போட்டாச்சு. இப்போ வந்து இது கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ வந்து இதை நல்லா அரைக்கணும். லைட்டாக தான் அரைஞ்சிருக்கு. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பன்னு மாதிரி அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்து அரைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு அரையணும். இப்போ லைட்டாக தொட்டு பார்க்கலாம். லைட்டாக பெருப்பெருன மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு டைம் வந்து நல்லா அரைச்சிட வேண்டியதான். ஸோ வந்து வெறும் மாவு மட்டும்தான் இருக்கணும். உள்ளே எந்த ஒரு பருப்புமே வந்து கையில் வந்து தெரியக்கூடாது. ஸோ இப்போ நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பிளேட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அங்கே எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும் நல்லா பன்னு மாதிரி இருக்கும் பஃப்னு. ஓகே, இப்போ வந்து மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வெறும் மாவை வச்சு நம்ம உளுந்து வடை போட முடியாது. ஸோ வந்து நான் டெக்கரேஷனுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து திங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் வந்து மிளகை வந்து நீங்கள் முழுசாகவும் போடலாம், தூளாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையை வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்புக்காக இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ எவ்வளோ நல்லா பிசைய முடியுமோ அவ்வளோ நல்லா பிசைஞ்சாச்சு. அடுப்பில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மாவை லைட்டாக கையில் இந்த மாதிரி வட்டமாக, உளுந்து வடைனாலே வட்டமாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக வட்டமாக ஷேப் பண்ணி லைட்டாக நடுவில் வந்து ஹோல் போட்டுக்கலாம். பட் கையில் வந்து நீங்கள் அப்பப்போ தண்ணி வச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா கையில் வந்து ஒட்டிக்கிறோம். பாருங்கள், இந்த கையிலையும் தண்ணியும் வந்து இருக்கணும், வடையை வந்து வைக்கிற கையிலையும் தண்ணி வந்து வச்சுருக்கணும். ஸோ தண்ணியில் நினச்சிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணணும். ஸோ வந்து உளுந்து வடை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ ஒவ்வொரு உளுந்து வடை போட்டதுக்கப்புறமாவும் கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த உளுந்து வடை போடும்போது கையில் வந்து உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கும். பாருங்க, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உளுந்து வடை பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து உளுந்து வடை நல்லா முருவி வந்துருச்சு. மேலேயும் கீழேயும் அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் மேலேயும் கீழே ஒரே மாதிரி பொரியும். இப்போ எடுத்துடலாம். இப்போது மீதி இருக்க மாவுலையும் உங்களுக்கு வந்து உளுந்து வடை ரெடி பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொறு மொறுன்னு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு உங்களுக்கு சவுண்டை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.